மாப்பிள்ள நீங்க வந்துட்டியாடா? பாட்டுக்கா ஊரை விட்டு வந்துட்டு உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கல தூக்கம் வரல. அதான் உன் கூட வந்து தங்கிருந்துட்டு காவேரி தண்ணியில குளிச்சுட்டு இங்க பெல்லு கம்பெனி இருக்காம்ல, சைக்கிள் கடைக்கு 10 பெல்லு வாங்கலாம்னு வந்திருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? இருக்காதா? அண்ணே, அந்த சைக்கிள் கணேஷ் அங்க வந்தானா? ஆமா. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பானே. ஆமா. அவன் உன்னை வேவ் பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்பாதான் நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு தகவல் சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. சரி சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். இதே அவன் மாரியப்ப மச்சானோட ஈரல் எஸ்டேட்டா? என்ன ஈரல் எஸ்டேட்? ரியல் எஸ்டேட். ஈரல் எஸ்டேட். ரியல் ஈரல். ஆமா. கூட்டி கொடுக்கணும் கூட மன்னிச்சிடலாம், ஆனா காட்டி கொடுக்கணும் மன்னிக்க கூடாதுல. துரோவிய விட்டுலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோவிய விட்டுற கூடாது. எங்க அப்பா பேச்சை கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே, ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கணும். பெல்லு கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, சைக்கிள் பெல்லு வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ. அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்குவ நீ? உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல்லு அடிச்சுது யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தான்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. டேய், என்னடா அண்ணன்ங்கற? அவர் உனக்கு சித்தப்ப முறையில. இங்க எல்லாமே முறதவரி தாண்டா மாப்பிள்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அத்தைய அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தாவை ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, குடி கேட்டு போ.